வணக்கம் நண்பர்களே. ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, திருமாவளவன் இவர்கள் அனைவரும் பட்டியலின மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராட ஆரம்பித்து, இயக்கம் ஆரம்பித்து அரசியல் கட்சியாக தங்களை நிலைநிறுத்தி கொண்டவர்கள். இவர்களுக்கு தமிழ்நாட்டில் மலக்குழி மரணங்கள், நம் சேனலில் அதனுடைய முழு விவரமும் வெளியிட்டிருப்போம். செப்டி டேங்க் க்ளீன் பண்ணும்போது விஷவாயு தாக்கி இறந்தவர்கள், மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடாது என்ற ஒரு விதி இருப்பது, சட்டம் இருப்பது, அதுவும் நிறைய திருத்தங்கள் ஏற்பட்டு இப்போது அது சட்டம் அமலில் இருக்கும் காலங்களில் இப்படிப்பட்ட மலக்குழி மரணங்கள் நடக்கிறது என்பது திருமாவளவனுக்கு தெரியுமா? ஏன் திருமாவளவனுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் அப்படின்னா, ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்க மாதிரி தெரியல. அஃப்கோர்ஸ் எங்கேயாவது ஒரு இடங்களில் செய்தியாளர் சந்திப்போ நேர்காணலோ அபூர்வமாக தான் வெளியிட்டார். ஆனால் திருமா ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கார். இன்னும் கூடுதலாக நான் அதிகம் மதிக்கும் நாடாளுமன்றவாதிகளில் திருமா அவர்களும் ஒன்று. ஒரு பெஸ்ட் பார்லிமெண்டரியன், ஒரு நல்ல பக்குவமான அரசியல்வாதி. அவர் யாருக்காக அந்த இயக்கம் தொடங்கி அரசியல் கட்சியாக பரிமளித்து மக்கள் பிரதிநிதித்துவம், அதாவது பார்லிமெண்ட்ரி ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்து இப்படிலாம் அவங்க எந்த மக்களுக்காக இயங்குகிறார்களோ அவர்கள் 97% பட்டியலின மக்கள் 97% பேர் இந்த மனித கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுகிறார்கள். இந்த செப்டி டேங்க் சொல்கிறோம் இல்லையா, இந்த சாவுகள், செப்டி டேங்க் க்ளீன் பண்ணும்போது நடக்கக்கூடிய மலக்கழிவு, அந்த இடங்களை சுத்தம் பண்ணும்போது இருக்கக்கூடிய விஷவாயு தாக்கில் இறந்து போகிறவங்க 97% பேர் பழங்குடியினர் என்றால் திருமா இதில் என்ன இருக்கிறார்? இதிலும் முக்கியமாக தமிழ்நாடு முதலிடம் என்பது திருமாவுக்கு தெரியுமா? அல்லது ஜான் பாண்டியன் கூட விட்டுருங்க, அவர் நாங்கள் எஸ்சியே இல்லை, அவர் வேறு விதமான பெர்செப்ஷனில் இருக்கிறவர். ஐயா கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒதுங்கி தான் வந்திருக்கிறார். நாங்கள் முன்னேறிய சமூகமாக அறிவிக்கப்பட வேண்டும், எங்களுக்கு இது போன்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற அடையாளம் கூடாது என்று இருவருமே போராடுவார்கள். யார்? ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமி அவர்களும். திருமா அவர்கள் இன்றளவும் அந்த மக்களின் இன்னும் அவர்கள் ஒரு நிலையை அடையவில்லை. அவர்கள் நிச்சயமாக அரசியல், கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாத்திலும் இன்னும் ஒரு நிலை அடைய வேண்டும் என்று போராடுவார். இந்த சாவுகளை குறித்து அறிவாரா? அதுவும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்பதை அறிவாரா? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.